உண்மையில் நாங்கள் என்ன நடக்கின்றது, எவ்வாறு அதை எங்கள் தமிழ் தேசியம் எவ்வாறு இந்த சிதறடிக்கப்பட்டு குறிப்பாக பேரினவாத கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு இன்று வடக்கு கிழக்கிலே எந்த அளவில் ஆதரவு இருக்கின்றது, அது குறிப்பாக அது வடமாகாணமாக இருக்கலாம், கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய்ந்து எதிர்வருகின்ற காலங்களில் எதிர்வருகின்ற தேர்தல்களில் எவ்வாறு நாங்கள் ஒற்றுமைப்பட்டு அந்த தேசிய மக்கள் சக்தியாக அல்லது பேரினவாத கட்சிகளை முறியடிப்பதற்கு எங்களிடம் இருக்கின்ற யுக்தி என்ன என்ற விடயங்களை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையிலே கடந்த 2024 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தேசிய ரீதியாக 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தது. எதிர்கட்சியிலே 66 உறுப்பினர்கள் அதில் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதிலே மூன்றாவது கட்சியாக எமது இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்களை பெற்றிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்களை பெற்றாலும் கூட வடகிழக்கிலே இருந்து தெரிவான அந்த 8 ஆசனங்களை விட வடகிழக்கிலே இருந்து தேசிய மக்கள் சக்தி 12 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அதிலே வெட்கக்கேடான விடயம் என்னவென்றால் 4 சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அம்பாறை மாவட்டத்திலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் தான் வடக்கு கிழக்கில் பெரிய கட்சியாக இருக்கின்றோம் என்று சொல்வதை இந்த தேர்தல் முறியடித்திருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் உன்னிப்பாக்க வேண்டியவராக இருக்கின்றோம். ஆகவே இந்த இவ்வாறான விடயம் ஏன் இந்த தேர்தலில் வந்தது? 1948ஆம் ஆண்டு தொடக்கம் கடந்த 2024 வரை எங்கள் வடகிழக்கு அரசியலை இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் சிறியவர்கள் நீங்கள் உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். என்னவென்றால், கடந்த காலங்களில் இவ்வாறான சிங்கள அல்லது பேரினவாத கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி நாடாளுமன்றத்தில் ஆசனங்களை தக்க வைத்த வரலாறு அப்போதிருந்த 48ஆம் ஆண்டிலிருந்து 73ஆம் ஆண்டு வரை நடந்த இலங்கை தமிழரசு கட்சி தேர்தலாக இருக்கலாம், 77ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலாக இருக்கலாம், அதற்கு பின்பு தமிழர் விடுதலை கூட்டணியாக இருக்கலாம். 2021 ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு பிறகு கடந்த இறுதியாக நடந்த 2020 தேர்தலாக இருக்கலாம். அனைத்திலும் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவம் தான் எங்கள் பாராளுமன்றத்திலே ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வாக்களித்தது நிமித்தமாக பலரும் பலவிதமாக பேசுகின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டில், யாழ் மாவட்ட மக்களை பொறுத்த மட்டில் 3 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது என்றால் அது யாழ் மாவட்ட மக்கள் விட்ட தவறல்ல. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை கூறுகின்றேன். இந்த தேர்தல் இடம்பெறுவதற்கு சரியாக 27 நாட்களுக்கு அல்லது 1 மாதத்துக்கு முன்புதான் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக நான் போட்டியிட்ட போது எமது மட்டக்களப்பு மாவட்டத்தை விட, அம்பாறை மாவட்டத்தை விட, திருகோணமலை மாவட்டத்தை விட, கிழக்கை விட யாழ் தேர்தல் மாவட்டத்தில் மட்டும் எனக்கு 1,14,000 வாக்குகளை அளித்திருந்தார்கள். ஆனால் அந்த தேர்தல் இடம்பெற்று சரியாக 1 மாதத்துக்கு பின்பு திடீரென்று ஏன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலிலே இருந்து ஒரு பேரினவாத கட்சிக்கு மாறினார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையில் மக்களில் தவறில்லை. எங்கள் தமிழ் தேசியத்தை, தமிழ் தேசிய கட்சிகளை வழிநடத்துகிறவர்கள் விட்ட தவறின் நிமித்தமாகத்தான் எங்கள் மீது கொண்ட கோபம், எங்கள் கட்சிகள் மீது கொண்ட கோபம், வேட்பாளர்கள் மீது கொண்ட அதிருப்தி என்பது ஒரு கட்சியை இன்னொரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கின்றது. அவர்கள் அதை பலப்படுத்திக் கொண்டு இப்பொழுது கிராம ரீதியாக இளைஞர்களை வழிபடுத்தி, அது யாழ் மாவட்டமாக இருக்கலாம், கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், மட்டக்களப்பு மாவட்டமாக இருக்கலாம், கிராமமாக அவர்களின் அரசியல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஆபத்தான அரசியலாக தமிழ் தேசிய அரசியலுக்கு மாற இருக்கின்றது. ஆகவே இதை எவ்வாறு தடுக்க வேண்டும், இதில் இருந்து நாங்கள் எவ்வாறு விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2010ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மௌனத்திற்கு பிறகு முதலாவது இடம்பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே, அப்பொழுது நானும் பாராளுமன்ற உறுப்பினராக 2004ஆம் ஆண்டு இருந்தேன். 2010ஆம் ஆண்டு அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கின்ற போது தெளிவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனையா அவர்கள், அப்பொழுது இருந்த எங்கள் மாவை சேனாதிராஜ அண்ணன் அவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய கட்சிகளாக இருந்த டெரோ கட்சியை சேர்ந்தவர்கள், இபிஆர் அல்ல, புலட் அல்ல, இபிஆர் அல்ல ஆகிய கட்சிகள் சேர்ந்து ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்திருந்தார்கள். நீங்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை அப்போது படித்திருப்பீர்கள், இப்பொழுது மறந்திருப்பீர்கள். அதில் தெளிவாக கூறப்பட்ட விடயம் என்னவென்றால், எமது இந்த விடுதலை பயணம் என்பது
கடந்த 2009 மே 18 முள்ளிவாய்க்காலுடன் விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லது அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அந்த பயணத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்கள் அதனை முன்னெடுத்து செல்கின்றோம். நாங்கள் சர்வதேசத்திடம் கேட்பது என்னவென்றால், இணைந்த வடகிழக்கில் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு தரப்பட வேண்டும். அந்த தீர்வுக்காக விடுதலை புலிகளை போரிலே இல்லாமல் செய்தவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதுபோன்று இந்திய அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அவ்வாறு தராவிட்டால் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை திரட்டி நாங்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்ற வசனத்தை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெளிவாக போடப்பட்டது. ஆனால் அது இடம்பெறவில்லை. 2010 ஆண்டிலிருந்து இப்பொழுது எதிர்வருகின்ற 2026 மே 18 நாங்கள் 17 ஆண்டுகளை கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தவறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்ட மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு பிற்பாடு என்ன நடந்தது என்று பார்த்தால், ஒரு கட்சியாக இருந்தது 10 கட்சிகளாக மாறி இருக்கின்றது. ஒரு தலைவராக ஒரு கதிரையில் பார்த்த நாங்கள் 10 கட்சிகளை 10 தலைவர்களாக பார்க்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். இப்பொழுது கூட பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள், பல்வேறுபட்ட அரசியல் தீர்வு திட்டங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே 2015 ஆண்டு முன்வைக்கப்பட்ட அரசியல் தீர்வு திட்டத்தை சதியின் நிமித்தமாக, நம்பிக்கை துரோகம் நிமித்தமாக அப்பொழுது இருந்த ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவர்களும் அப்பொழுது இருந்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் அதை தட்டிப்படுத்த நிமித்தமாக அந்த அரசியல் தீர்வு வரவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அந்த அரசியல் தீர்வை அல்லது புதிய அரசியல் தீர்வு திட்டத்தை தயாரிப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள். இதுவரை கூறப்படவில்லை. ஆனால் அந்த அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பாக கூட எங்கள் தமிழ் தேசிய கட்சிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றது. உள்ளக பொறிமுறையை கூற வேண்டும் என்று ஒரு சாரார், ஏற்கனவே கூறிய ஐக்கிய ராஜ்யத்தை மீளவும் கொண்டு வர வேண்டும் என்று இன்னொரு சாரார், அது வெளியக பொறிமுறைதான் உண்மையான தீர்வு என்று இன்னொரு சாரார் என்று 3-4 விதமாக நாங்கள் ஆவணங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவ்வாறான நிலைகளில் நாங்கள் எதை சந்திக்க போகின்றோம் என்று எங்களுக்கு தெரியாது. இன்னும் நாங்கள் ஒரு புள்ளியிலே வரவில்லை, ஒரு கட்சியாக, ஒரு குரலாக வரவில்லை. நீங்கள் இறுதியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கடந்த வாரம் பிரித்தானிய துணை பிரதமர் அவர்கள் தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த 5 சந்தித்திருந்தார். அதில் இலங்கை தமிழக கட்சியைச் சேர்ந்த 3, டெலோ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒருவர், 5 அங்கே சென்றிருந்தார்கள். அவர்கள் சென்றிருந்த போது அவர்கள் பல விடயங்களை அங்கே கூறியிருந்தார்கள். அவர் உற்று நோக்கிவிட்டு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நீங்கள் ஏன் 3 பேர் கட்சிகளாக 5 பேர் வருகின்றீர்கள்? எல்லோரும் சேர்ந்து ஏன் ஒரு கட்சியை நீங்க பலப்படுத்த முடியாது என்ற கேள்வியை கேட்ட போது இவர்கள் திணறி போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவரை சமாளித்து கருத்து கூறினார்கள். இதை நான் ஏன் கூற வருகின்றேன் என்றால், வெளியிலே இருந்து வருகின்ற சர்வதேச ராஜதந்திரிகளாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கின்ற ராஜதந்திரிகளாக இருக்கலாம், இலங்கையிலே இருக்கக்கூடிய இதே கேள்வியை முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய 2020 ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட தமிழ் தேசிய கட்சிகள், நான் இங்க இருக்கின்ற எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக யாரும் போயிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். போன போது ரணில் அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் ஒரு தீர்வை தாருங்கள், நாங்கள் பரிசீலிக்கின்றோம் என்று அந்த பந்தை எங்களிடமே போட்டுவிட்டு சென்றார். இதை நாங்கள் பார்க்கக்கூடியது என்னவென்றால், இவர்கள் ஒற்றுமைப்பட மாட்டார்கள், தமிழ் தேசிய கட்சிகள் ஒருபோதும் ஒற்றுமைப்படாது, ஒரு தீர்வை கூறாது, இவரை இழுத்தடித்துக் கொண்டிருப்பார்கள், நாங்களும் ஏமாற்றிக் கொண்டிருப்போம் என்ற விடயத்தை கூறியிருந்தார். இதே போன்றுதான் மோடி அவர்கள் கடந்த வருடம், நான் நினைக்கின்றேன் சம்பந்தனையா இருக்கின்ற நேரத்தில் நினைக்கிறேன், அவர் பிறப்பதற்கு முந்தைய என்று நினைக்கின்றேன், வந்தபோது கூட அவர் இதே விடயத்தை கூறியிருந்தார். நீங்கள் எந்த தீர்வு என்று எல்லோரும் சேர்ந்து ஒன்றை கூறுங்கள். நீங்க ஒவ்வொரு விதமாக, ஒருவர் 13 என்கின்றார், ஒவ்வொரு சமஷ்டி என்கின்றார், ஒருவர் ஒவ்வொரு விதமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே ஒன்றை கேளுங்கள் என்று கூறுகின்ற ஒரு விடயம் இப்பொழுது வந்திருக்கின்றது. நாங்கள் சமஷ்டிக்காக தந்தை செல்வா அவர்கள் போராடினார் ஐக்கிய ரீதியாக. அது சரிப்பட்டு வராத விடையால் ஆயுத ரீதியான போராட்டத்தை நாங்கள் தமிழீழம் கோரி எனக்கு முன்பு தலைமை உரை பேசிய வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் எடுத்து அந்த இலக்கை அடைவதற்காக தமிழீழ விடுதலை புலிகள் அவர்கள் மாபெரும் தியாகத்தை செய்தார்கள். ஆனால் இன்று சர்வதேச மயப்படுத்தப்பட்ட போராட்டத்தில் நாங்கள் இருந்திருக்கின்றோம். இப்பொழுதோ நாங்கள் தமிழகத்தையும் கைவிட்டு விட்டோமா அல்லது சமஷ்டியும் கைவிட்டு விட்டு இப்பொழுது வருகின்ற ராஜதந்திரிகளிடம், பிரித்தானிய ராஜதந்திரிக்கு முன்பு கனடா ராஜதந்திரி அவர்கள்
இலங்கைக்கு வந்த போது 2 கட்சிகளை அங்கு சந்தித்திருந்தார்கள் தனித்தனியாக. இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் சந்தித்திருந்தார்கள். அங்கே அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அங்கு அவரிடம் கேட்ட விடயம் என்னவென்று தெரியுமா? மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அழுத்தம் கொடுங்கள். நாங்கள் எங்கு நிற்கின்றோம்? இதற்காக போராடினோம். எந்த இடத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது விலகி இருக்கின்றோம்? தமிழீழம் கேட்ட நாங்கள், சமஷ்டி கேட்ட நாங்கள், இன்று வடக்கு கிழக்கிலே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அழுத்தம் கொடுக்குமாறு சர்வதேசத்திடம் ஓடுகின்ற ஒரு கேவலமான அரசியலுக்கு நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். ஆகவே கதிரைக்காகவும் பதவிக்காகவும் எங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் இங்கு சிதறடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் சிந்திக்கின்ற நேரம், மக்கள் சிந்திக்க வேணும். மக்கள் தான் அவர்களை நாங்கள் பிரதிநிதித்துவமாக்குகிறேன். எனக்கு வாக்களித்தது மக்கள் தான். 11 வருடங்களாக மக்கள் தான் எல்லோருக்கும் வாக்களிக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் வருகின்ற ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் மக்கள் மூலமாக எங்கள் கட்சிகளுக்கு, எங்கள் கட்சி தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து ஒற்றுமையாக நாங்கள் வருவதற்கான வழிகளை செய்ய வேண்டியதாக இருக்கின்றோம். நான் கடந்த வாரம் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். பல இளைஞர்கள், பல பல்கலைக்கழக மாணவர்கள், அவ்வாறானவர்கள் கருத்தை என்னுடன் கலந்துரையாடல்கள் இரகசியமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இடம்பெற்றது. அதுபோன்று இணையதளங்கள் மூலமாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களின் கருத்துக்கள் எல்லாம் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாவாருங்கள், ஒன்றாய் கேளுங்கள், ஒரு சின்னத்தில் எங்கள் போட்டியிடுங்கள் என்ற விடயத்தை தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் கட்சிகள், அனைத்து கட்சிகளும், இப்பொழுது 10 கட்சிகள் இருக்கின்றது, 10 கட்சிகளுக்கும் அந்த எண்ணங்களே இல்லை. தாங்கள் சீர்பிடிப்பதற்காக கூட்டு சேருவதாக இருக்கின்றது. ஆனால் ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைய தியரியை போட்டு. இந்த தியரி 2026 பிப்ரவரி மாதக்கடை 28 என்ற பேரை போட்டு எழுதுங்கள். எதிர்வருகின்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், யாழ் வடக்கு மாகாண தேர்தலாக இருக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்புகளின் விளையாட்டுகள் செல்லுபடியாகாது. அவ்வாறு ஒன்றாய் வராவிட்டால் இளைஞர் அணியாக, ஒரு பொது அணியாக கிழக்கிலும் வடக்கிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்காக அவர்களான ஆயத்த பணிகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற என்ற கருத்தை மாத்திரம் கூறியிருக்கின்றேன். ஆகவே இதை வராமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் தமிழ் தேசியத்தை, தமிழ் பாரம்பரிய கட்சிகளை நாங்கள் பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால், கட்சியிலே இருக்கின்ற தலைமைகள், கட்சியிலே இருக்கின்ற அணிகள் ஒன்றாக வேண்டும். கட்சியிலே இருக்கின்றவர்கள் அதனை உணர்ந்து நாங்கள் எதிர்காலத்திலே செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கின்றேன். கிழக்கு மாகாண சபையை பற்றி கூறிய போது ஒரு சின்ன விடயத்தை கூறியது பேசி முடிக்கின்றேன். 2008ஆம் ஆண்டு 1வது கிழக்கு மாகாண சபை தேர்தல், அது உங்களுக்கு எப்படி நடந்தது என்று தெரியும், எப்படி வாக்களித்தது யார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் 2012 தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலாக அந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடுகின்ற போது அதில் வந்த வேட்பாளர்கள் ஒவ்வொரு கட்சியிலும் இருந்த, கட்சிகளை விடுங்கள், கட்சியிலே நாங்கள் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 11, TMPP 1, 12 தமிழர்கள், 15 இஸ்லாமியர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள், 8 சிங்களவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 2012ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்கின்ற போது 11 ஆசனங்களை கொண்டு நாங்கள் விட்டுக் கொடுத்து விட்டோம் என்று பலர் குறை கூறுகின்றார்கள். இந்த குறை கூறுகின்றவர்களுக்கு நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் 11 பேரை வைத்துக் கொண்டு 15 பேராக இருக்கக்கூடிய இஸ்லாமியரிடம் எப்படி முதலமைச்சர் பதவியை நாங்கள் கேட்க வேண்டும்? எப்படி பெறலாம்? முதலில் ஆசனங்களை நாங்கள் அதிகரித்தோமா அல்லது கட்சிகளிலே இருந்து தமிழர்களை அதிகரித்தோமா என்பதை நாங்கள் சிந்திக்கவில்லை. அந்த 11ஐக்கும் கொடுத்து விட்டோம் என்ற குறைதான் எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இன்று வரையும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த குறையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால், எதிர்வருகின்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலில் நீங்கள் 2024 புள்ளி விவரத்தை இப்பொழுது எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், இறுதியாக கடந்த மாதம் வந்த புள்ளி விவரத்திலே இஸ்லாமிய மக்கள் கிழக்கு மாகாணத்திலே 39% இருக்கின்றார்கள். 38% தமிழர்கள், 22% சிங்களவர்கள். பாருங்கள், பிறப்பு வீதமும் கூடியிருக்கின்றது, வாக்காளர் வீதமும் கூடியிருக்கின்றது, அரசியலில் அவர்கள் பலம் ஒன்று இருக்கின்றது. அந்த இஸ்லாமியர்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டார்களாக இருந்தால் கிழக்கு மாகாண சபையிலே தமிழரின் பிரதித்துவம் அடியோடு இல்லாமல் போகும் என்ற அந்த அபாயகர் சங்கை ஊதி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.